வழியிலே பாடம் கற்று புதிய உலகத்தை நம்பிக்கை கட்டியது. எல்லா பிறையான் உடன்படிக்கை போர் வேண்டாம் என்ற உலக நம்பிக்கை 29 பெருமந்தம் வந்து பொருளாதாரம் முழுவதும் சோர்ந்து லேட்டரன் ஒப்பந்தம் சமாதானம் கூற 33 மாநாடு கூட ஆயுதங்களை குறைக்க வேண்டி அமைதிக்காக நாடுகள் பேசி முடிப்பொப்பந்தம் நம்பிக்கை தந்தது. ஆனால் அச்சத்தின் மேகம் நீங்கவில்லை. நாஜி சோவியத் ஒப்பந்தம் கையெழுத்தாக உலகம் மீண்டும் போர்க்கு தள்ளப்பட்டது. 39 போர் வெடித்தது. இரண்டாம் உலகம் தீயில் ஒழியது. மனித வரலாறு மீண்டும் கேட்டது. அமைதி மதிப்பு எவ்வளவென்று கரையில் வீரர் மீண்டார். துணிவின் வரலாறு உலகம் கண்டார். பேரில் துறைமுகம் தாக்கப்பட்ட போது அமெரிக்காவும் போரில் சேர்ந்தது. மிட்வே கடலில் திருப்பம் தோன்ற ஸ்டாலிங்கிராட் நம்பிக்கை ஊன்ற வீரர்களின் இரத்த தியாகம் மாற்றியது போரின் ஓட்டம். எல்லாராவையின் வெற்றி சின்னம் முசோலினி வீழ்ச்சி வரலாற்று நிமிடம். 45 போர் முடிந்தது. உலகம் முழுவதும் நிம்மதி பிறந்தது. ஐக்கிய நாடுகள் சபை தோன்றி அமைதியின் கனவை உலகம் ஏந்தி ஒற்றுமை என்ற ஒரு சொல்லில் புதிய நம்பிக்கை பூத்தது உள்ளு. பாரிஸ் மாநாடு வழிவகுத்தது. போரின் புண்களை ஆற்ற நினைத்தது. 49 சீன புரட்சி புதிய அரசியல் மாற்ற புரட்சி. ஆண்டு கதவு திறந்து புதிய உலகம் எதிர்காலம் நோக்கி வரலாறு சொல்லும் நிலையான உண்மை அமைதியே மனிதகுலத்தின் வெற்றி. பாரிஸ் மாநாடு வழிவகுத்தது. போரின் புண்களை ஆற்ற நினைத்தது. 49 சீன புரட்சி புதிய அரசியல் மாற்ற புரட்சி.